அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் புவனேஸ்வரி. மக்களோட வாழ்க்கையில தங்கம் ஒரு தவிர்க்க முடியாத அங்கம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த தங்கம் இன்று ஏழை எளிய மக்களுக்கு எட்டா கனியா இருக்கு. அது எப்படி என்றுதான் இந்த விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம், மீண்டும் விலை குறைவு ஏற்படுமா என்று குறித்து தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். அதாவது அதிகபட்சமா ஒரு ஏழை எளிய மக்களோட குறிக்கோள் என்னவாக இருக்கும்னா, ஒரு அரை பவுன் தாலியாவது வாங்கி நம்ம பிள்ளைக்கு திருமணத்தை முடிச்சு வச்சிடணும், ஒரு தோடு ஜிமிக்கு போட்டு பார்க்கணும். அப்படித்தான் ஒரு குறைந்தபட்சம் ஒரு கல்யாணம் ஆகி கொடுக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு ஒரு 5 பவுன்லயாவது நகை போடணும் என்பது ஒரு சாதாரண ஏழை எளிய மக்களோட எண்ணமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு அந்த தங்கத்தோட விலை ஜெட் வேகத்துல ஏறிட்டே போகுது. அப்படி ஏறுவதற்கு என்ன காரணம் என்று தான் இந்த காணொலியில நாம தங்கத்தை இப்படி இவ்வளோ ஏழைகளுக்கு எட்டாக்கனியா இருப்பதற்கு என்ன காரணம்னு நம்ம அலசி ஆராய போறோம். இந்த தங்கத்தின் இந்த விலையேற்றம் எந்தெந்த காலகட்டத்துல எப்படி நடந்தது என்று முதல்ல நம்ம பார்ப்போம். அதாவது 1921ஆம் ஆண்டு ஒரு சவரன் தங்கத்தோட விலை 21 ரூபாய் ஒரு சவரனுக்கு இருந்திருக்கு. அப்படியே 2000 ஆண்டுல எடுத்துக்கிட்டோமாக்க ஒரு சவரன் தங்கத்தோட விலை 2000க்கு தான் இருந்திருக்கு. 2000 வருஷத்துலயும் அப்படியே 2009 to 2016 எடுத்துக்கிட்டோமாக்க ஒவ்வொரு ஆண்டுக்கும் 5000 விலை உயர்ந்திருக்கு. ஆண்டுக்கு 5000 ரூபாய் தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கு. இப்படிதான் வந்துட்டு இருக்கு. அதே போல 2019 to 2024 எடுத்துக்கிட்டோமாக்க அதே போலதான் ஆண்டுக்கு 5000 ரூபாயாக உயர்ந்துகிட்டு வந்திருக்கு. சென்ற ஆண்டு 56,000 இருந்த தங்கத்தின் விலை இன்னைக்கு 1,00,000 தாண்டி போயிடுச்சு. இந்த ஆண்டுல மட்டும் இவ்வளோ தங்க விலை ஏற்றத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த காரணத்தை பொருளாதார நிபுணர் சீனிவாசன் என்ன காரணம்னு சொல்றாருன்னு பாருங்களேன். இப்ப நம்ம தலைவர் இருக்கிறாரு, இந்தியாவோட தலைவர். அவர் தினம் போறச்ச என்ன சொல்றாரு, செஞ்சுரி நிச்சயம், சதம் நிச்சயம், 120 லட்சம் ரூபாய் இறங்க இறங்க தங்கம் விலை ஏறதானே செய்யும். அதிபாதாளத்துக்கு ரூபாவை தள்ளிட்டு கோல்டு இறங்குமா? நீங்க 87 ரூபாயில இருந்தது, கண்ணை திறக்கிறதுக்குள்ள 91 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. அங்க ட்ரம்ப், இங்க ஒரு தலைவர், ரஷ்யால ஒரு பூட்டின், சைனால ஒரு ஜிஜிபிங், இந்த 4 பேரும் தான் காரணம். பாத்தீங்களா என்ன சொல்றாருன்னு? அதாவது ஒண்ணு, தங்கம் விலை ஏறுவதனால் இந்திய ரூபாயின் மதிப்பு குறையும்ன்றாங்க. தங்கம் ஏறினாக்க விலை ஏறினா இந்திய ரூபாயின் மதிப்பு குறையும் ஒண்ணு. இன்னொன்னு இந்த தங்கம் விலையேற்றத்துக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தா மோடி, ட்ரம்ப், புடினும் சீன அதிபர் தான் காரணம். அவங்களாலதான், யார் நம்பலனாலும் அதுதான் உண்மை என்று சொல்லி பொருளாதார நிபுணர் சொல்றாரு. அப்போ தங்கம் விலை உயர்ந்தா இந்திய ரூபாயின் மதிப்பு எப்படி குறையும் அப்படின்னா அதை முதல்ல பார்ப்போம். அதாவது தங்க உற்பத்தி எதுவுமே இந்தியாவில் நடக்கல, எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து தான் வாங்கப்படுகிறது தங்கம். அப்போ நம்ம தங்கத்தை டாலரா கொடுத்து தான் நம்ம தங்கத்தை வாங்க. இப்போ டாலரின் மதிப்பு அதிகமாக இருக்கும்போது நம்ம டாலரா கொடுத்து வாங்கும்போது இங்க இந்திய ரூபாயின் மதிப்பு குறையுது. அதனால தங்கம் விலை உயரத்தினால நமக்கு எந்த அது இல்லை, பலனும் இல்லை அப்படின்னு சொல்லி பொருளாதார நிபுணர் சொல்றாரு. இந்த உயர்வுக்கெல்லாம் காரணம் பல்வேறு காரணங்களை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணங்களை அடுக்கிக்கிட்டே இருக்காரு. அதாவது உக்ரைன் போர் இருக்கு இல்லையா, அதனாலதான் தங்கம் விலை ஏறிட்டு இருக்குது அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் போர் உக்ரைன்ல நடந்தாலும் மற்ற நாடுகள்ல இயல்பு வாழ்க்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் போய்கிட்டு தான் இருக்குது. அதை எப்படி உலக போரோட ஒப்பிடுறாங்கன்னு அது தெரியல, அது சரியான ஒரு கணக்கு வரல. அதே போல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் இந்த வரி உயர்வு பல மடங்கு உயர்த்தினதுனால பல நாடுகள்ல தங்கத்தின் மேல முதலீடு பண்ணி தங்கத்தின் விலையை உயர்த்தலாங்க என்றும் சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, தங்கத்தின் விலை உயர உயர முதலீட்டாளர்கள் அதிகமா தங்கத்துல முதலீடு பண்றாங்க. தங்கம் என்பது ஒரு பாதுகாப்பான முதலீடு.
ஆபத்து இல்லாத முதலீடு. உடனே வந்து அதை வந்து தங்கம் நமக்கு எப்ப காசு தேவைப்படுதோ உடனே அதை பணமாக்கிக்கூடிய அந்த வழியும் எளிமையாக இருக்கிறதுனால எல்லாம் தங்கத்துல போய் முதலீடு பண்றாங்க. அதனாலயும் தங்கத்தின் விலை உயர்ந்து கொண்டே போகுது என்று சொல்லி இந்த மாதிரி பல்வேறு காரணங்களா எடுக்கிறாங்க. சரி, அப்போ தங்கத்தின் விலை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப இந்த ஓராண்டுகளை இத்தனை ஆண்டுகள்ல எடுத்துக்கிட்டாலுமே பெருசா தங்கத்தின் விலை எப்போதுமே வீழ்ச்சி அடையல. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய் குறையுதுன்னா நாளைக்கு வந்து 600 ரூபாய் உயரும். அப்படிதான் வந்துட்டு இருக்கு. பெருசா தங்கத்தின் விலை பெரிய அளவுல குறைஞ்சதாக ஒரு நாள் குறைஞ்சதுன்னா அடுத்த நாள் அதிகமாகும். இப்படித்தான் வந்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல இன்னும் தங்கம் விலை அதிகமா தான் போகும் என்று சொல்லி வல்லுநர்கள், பொருளாதார வல்லுநர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? இப்போ ஏழை எளிய மக்கள் ஒரு பவுன் வாங்கி ஒரு திருமணம் பண்ணணும், தன்னுடைய மகளுக்கு நகை போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்க இந்த தங்க முதலீடுன்னு ஒண்ணு, பாண்டு பத்திரம் முதலீடு பண்றதுன்னு இருக்கு. அதுல முதலீடு பண்ணி வைக்கலாம். நம்மளுடைய சேமிப்பு தொகையை தங்கத்துல போய் முதலீடு பண்ணி வச்சாக்க வாங்குவதற்கு எளிமையாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணலாம் என்று சொல்லி அப்படி ஒரு ஐடியாவும் சொல்றாங்க. இன்னைக்கு தங்கத்தினோட ரேட்டு ஒரு கிராம் வந்து 13,931 ரூபாய்க்கு விக்குது. அது 1 லட்சத்தை தாண்டி 1,30,000 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு தங்கத்தின் ரேட் வந்துருச்சு. இன்னும் நாள் போக போக 2 லட்சத்தையும் தாண்டி தங்கம் விற்கக்கூடிய சூழ்நிலை வரும் என்று பொருளாதார நிபுணர்கள் சொல்றாங்க. இதுல ஏழை எளிய மக்கள் தான் பெரிதும் பாதிக்கப்படுறாங்க. இது தங்கத்துல போய் இன்வெஸ்ட் பண்றவங்க அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா வரவேற்றுக்கிட்டு அவங்க போய் இன்வெஸ்ட் பண்றாங்க. தங்கம் வாங்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு வரும்போது தங்க கட்டியா வாங்கிக்கிட்டாக்க ரொம்ப பலனடையும். அதனால ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கும், சேமிப்பும் அதிகமா இருக்கும் என்று அந்த கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. வாங்கிய ஆபரணங்களாக உடுத்துவதற்கு வேண்டும் என்றால் தங்கத்தை நகையாக வாங்கி, அதாவது தங்கம் செய்த ஆபரணங்களாக தோடாவோ அல்லது செயினாவோ வாங்கி ஆபரணங்களாக அணிஞ்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி வாங்கலாம். முதலீடு என்றால் தங்க கட்டியாவோ காயினாவோ வாங்குவது சிறப்பான தேர்வு என்று அந்த ஆலோசனையை சொல்லியிருக்காங்க. நம்ம இதுல வந்து பெரிதும் பாதிக்கப்படுவது வந்து ஏழை எளிய மக்கள் தான். இந்த விலை உயர்வால், தங்கத்தின் விலை உயர்வால் ஒண்ணு தொழிலதிபர்கள் மேலும் பணக்காரர்களாக ஆகுறாங்க. உட்கார்ந்த இடத்துல அதுல 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாக்க 2 வருஷத்துல 3 கோடி 4 கோடி அதுல வந்து பலன் கிடைக்குது. அதனால பணக்காரங்களுக்கு உழைக்காமலே அதுல பல மடங்கு வருமானம் வருது. மிடில் கிளாஸும் இன்னைக்கு வந்து தங்கத்தை நோக்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போனதுனால தங்க நகை கடையில கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவுதான் விலை உயர்ந்தாலும் நகை கடையில வந்து கூட்டம் குறையுதானாக்க இல்ல, அங்க உயர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ மக்களுக்கு வந்து வாங்கும் சக்தி இன்னும் இருக்கு, அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு இருக்கு. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க. தங்கத்தை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஏழை எளிய மக்களுக்கு இது எப்படி வந்து அது ஒரு பாதுகாப்பான சேமிப்பாக தங்கத்தை மாற்றலாம், அதை எப்படி பயன்படுத்தலாம் என்று சொல்லி தங்களுடைய மேலான அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம்.